فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவரை அடியோட்டி பின்பற்றக்கூடிய அத்தனை மூமினான முஸ்லிமான மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் அஹ்ஸாபிலே சொல்லி காட்டும்போது நபி அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மோமின்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து அவரை நேசித்து அவரை வாழ்க்கை பூராக பின்பற்றி வாழ்வது ஒவ்வொரு மோமின் மீதும் கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஉ தபஅன் லிமா ஜிது பிஹி, உங்கள் ஒருவர் அவருடைய மனோ இச்சை கூட நான் கொண்டு வந்ததை பின்பற்றாதவரை உண்மை விசுவாசியாக்கிவிட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை நம்முடைய மனோ இச்சை கூட பின்பற்ற வேண்டும். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற விடயங்களை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அவர் இட்ட கட்டளைகளை எடுத்து அவர் தடுத்த விடயங்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதுதான். ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கொண்டு வந்ததை எடுத்து நடங்கள், அவர் விட்டதை தடுத்ததை விட்டு விலகி நில்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை விட்டு அவர் ஏவியதை எடுத்து நடக்க வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்வதை போன்று சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய சமுதாயத்தை, மாற்று மதத்தை, கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம் என்று கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய திருமறையிலே 5வது அத்தியாயத்தின் 51வது வசனத்திலே யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய வழிகாட்டிகளாக எடுத்துவிட வேண்டாம் என்றும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஆனால் இன்றைக்கு அந்நிய கலாச்சாரமாகிய பேர்தே கொண்டாடக்கூடிய கலாச்சாரத்தை அரபு மொழியிலே மாற்றி மீலாது விழா, மீலாது நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பேர்தே கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர் மாறிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர்தே கொண்டாடக்கூடிய கலாச்சாரத்தில் சில மக்கள் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதுவெல்லாம் அப்பாசிய ஆட்சி காலங்களுக்கு பின்னால் தோன்றிய ஒரு விடயம். சஹாபாக்கள் காலத்தில், தாபீன்கள் காலத்தில், தபஅ தாபீன்கள் கூடிய காலத்தில் இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள் இருக்கவில்லை. ரபீஉல் அவ்வல் மாதம் வந்திருக்கிறது, நாம் அதன் புரை முதலாவதிலே இருக்கிறோம். அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலே மௌலூது பாடத் தொடங்குவார்கள். மௌலூது என்று அதற்கு பெயர் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற ஒரு பாடலை இந்த 12 நாட்களுக்கு பாடி 12வது நாள் மீலாது கொண்டாடக்கூடிய கலாச்சாரத்தை நாம் சில காலங்களாக கண்டு வருகின்றோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரிலே இந்த பாடல் புகழ்களை பாடி அவரை புகழுகிறோம் என்ற பெயரிலே புகழ்ந்து அந்த 12வது நாள் நார்சாக்கள் கொடுத்து மீலாது விழா என்று கொண்டாடி அன்றைக்கு ஒரு பெருநாள் தினம் போன்று கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் ஒரு சில காலங்களுக்கு முன்னால் நம்முடைய சமுதாயத்திலே இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 2 பெருநாளை வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாளுக்கும் பெருநாள் தொழுகை இருப்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்போது மக்களுக்கு புலப்பட்டாலும் கூட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டாட்ட பெருநாள் என்று இந்த ரபீஉல் அவ்வல் 12 நாளை பெருநாளாகவே கொண்டாடக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் இருந்தார்கள். பெருநாள் தொழுகை இருந்திருக்காது, ஆனால் புத்தாடை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். மதரசா மாணவர்கள் எல்லாம் ஊர்வலம் போவார்கள்.
அன்றைக்கு ஒரு பெருநாள் போல் எடுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வராத காட்டித்தராத விடயங்களை எல்லாம் மார்க்கமாக காட்டி இந்த மக்களை வழிகெடுக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய விரோத செயல்கள் வேறு பெயர்களிலே உருவாகி நம்முடைய மக்களை வழிகெடுக்க பார்க்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முரணான எந்த காரியத்தை நாம் செய்துவிட முடியாது. அது ஆகுமானதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் சுருக்கமான ஒரு சில நிமிடங்களில் இந்த வழிகேடு என்பது எவ்வளவு பாரதூரமானது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுதான் இந்த மௌலூது கிதாபிலே உள்ள வரிகளின் அர்த்தங்களை உங்களோடு நான் சொல்லப் போகிறேன். இந்த மௌலூது கிதாபுகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அர்த்தங்களை நாமாக மொழிபெயர்த்து சொன்னால் இவர்கள் வேண்டுமென்று திரிவுபடுத்தி கருத்து சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடும். அதனால் இந்த மௌலூது ஓதக்கூடியவர்களே, அந்த கொள்கையில் இருப்பவர்களே, அவர்களுடைய இணையதளங்களில் இந்த மௌலூது கிதாபுக்கு, அதாவது இந்த சுபஹான மௌலூதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு போட்டிருக்கின்றார்கள். அந்த மொழிபெயர்ப்பை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாமாக மொழிபெயர்த்தால் அது திரிவடைந்ததாக போய்விடும். அவர்களே மொழிபெயர்த்ததையும் அந்த மௌலூது கிதாபில் உள்ள வாசகங்களையும் சொல்லுகிறேன். இது மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்டதா, மார்க்கத்துக்குள் இருக்கக்கூடியதா என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடியதாக அந்த வார்த்தைகளை நான் மொழிபெயர்த்தால் உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சுபஹான மௌலூதி என்பதை நாளையிலிருந்து ஓத தொடங்குவார்கள். அதில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் முஸ்தஜீபு தஅவாத் இன்னா பிஹி நஸ்தஜீரு பி தவ்இ குல்லி இன்திகாம் என்ற அந்த வாசகம். முஸ்தஜீபு தஅவாத் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் அவர்கள் எழுதிய வாசகத்தின்படி அகமுணர்ந்து இறங்கும் இறைஞ்சல்களை அன்பாய் ஏற்றுக்கொள்பவரே என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அகமுணர்ந்து இறங்கும், அதாவது மனம் உணர்ந்து இறங்கி கேட்கக்கூடிய இறைஞ்சல்களை அன்பாய் ஏற்றுக்கொள்பவரே என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அப்ப பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பவரே என்று நேரடியாக தமிழ் வரும். அதுக்கு முஸ்தஜீபு தஅவாத் என்றால் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதில் கொடுப்பவரே. அதை அழகிய தமிழில் அப்படி சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்த வாசகம் இன்னா பிஹி நஸ்தஜீரு ஃபீ தஃஇ குல்லி இன்திகாம் என்று அவர்கள் அந்த மௌலூது கிதாபுக்கு நிச்சயமாக நாம் ஒவ்வொரு தண்டனையும் தடுத்து இருக்கின்ற விஷயத்தில் இவர்களிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். நிச்சயமாக நாம் ஒவ்வொரு தண்டனையையும் தடுத்திடும் விஷயத்தில் இவர்களிடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று ஓதுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை அங்கீகரிப்பவர். அவரிடம் இந்த தண்டனைக்குரிய விடயங்களை தடுத்திடும் விஷயத்தில் பாதுகாவல் தேடுகிறோம். அப்ப அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய அந்த பாவங்கள் செய்து விட்டாலும் அந்த தண்டனை வராமல் இருக்க இவரிடம் போய் பாதுகாவல் தேடுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைஞ்சி கேட்கக்கூடிய இந்த பாடல் எவ்வளவு இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விடயம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் என்றார்கள். வணக்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹ்விடத்தில் மட்டும் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். அத்துஆ ஹுவல் இபாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சும்ம கரஅ வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன் அப்படிங்கிற அல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை ஒரு வணக்கம் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை வேறு ஓதி காட்டுகின்றார்கள். வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்கள் இரட்சகன் கூறுகிறான், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். என்னிடம் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். அப்ப அதுஊனி அஸ்தஜீபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என் அடியார்களில் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்தில் கீழானவர்களாக
அசிங்கப்பட்டவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப முஸ்தஜீபு தஅவாத், நபியை பார்த்து பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பவர் என்று மௌலூத் கிதாபில் சொல்லிவிட்டு இவர்கள் கடந்து போகின்றார்கள் என்றால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு பிழையை செய்கின்றோம். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஃபாத்திர் 13வது 14வது வசனங்களிலே, இந்த 2 வசனங்களிலே சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்கள் ஒரு கடுகை கூட உரித்து பெறாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன் ததுஊஹும் லா யஸ்மஊ துஆக்கும், அப்படியே நீங்கள் அழைத்தாலும் உங்கள் பிரார்த்தனையை அவர்கள் செவிமடுக்கப் போவதில்லை. வயௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், இன்னும் மறுமை நாளில் நீங்கள் செய்த இணை கற்பித்தலை அவர்களே நிராகரித்து விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர்ங்கறான் அல்லாஹ். அப்ப அவங்கள் அந்த பிரார்த்தனை என்பது ஒரு இணை கற்பித்தல் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் செய்த இணை கற்பித்தலை அவர்கள் நாளை மறுமையில் நிராகரித்திருவார்கள், நாங்க கேட்க சொல்லலையேன்றுவாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க கூடாது என்பதை இந்த சூரா அல் ஃபாத்திரினுடைய 13-14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்ற ஒரு வரி. அதுல அஸ்ஸலாமு அலைக்க யா முஹீல் ذுனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா முஹீல் ذுனூப் என்ற அந்த பாடல் வரி, பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அந்த கஃபாருல் ஹதாயா வ துனூபில் மூபிகாத், நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர், பெரும் பாவங்களை, துனூபில் மூபிகாத் என்றால் பெரும் பாவங்கள், அந்த பெரும் பாவங்களையும் அழித்து விடக்கூடியவர். கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஃபுலி அன் செய்யாத்தி, என் தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ذنبنا மாஹி லியம்னஉனா மின் ظுரூஃபி தம்இ வல் அஜஜி. அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், ذنبنا மாஹி, எங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியவரே, எங்கள் கண்ணீரையும் கதறி அழுவதிலிருந்தும் எங்களை தடுப்பதற்காக எங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியவரே என்று அந்த வரியினுடைய அர்த்தம் இருக்கிறது. அதே மாதிரி யா மன்தமாதா வஜ்தரம் துபு அத்தரி ஒருச்சுன் கரம் வலுல் பிமன் ஹல்லல் ஹரம் என்று அந்த வாசகம். யா மன்தமாதா வஜ்தரம், பாவத்தில் நீடித்திருப்பவனே, குற்றம் இழைத்து விட்டவனே, நீ பாவ மன்னிப்பு கேள். அவர்கள் செய்த மொழிபெயர்ப்பை தான் நான் படிக்கிறேன். பாவத்தில் நீடித்திருப்பவனே, குற்றம் இழைத்து விட்டவனே, நீ பாவ மன்னிப்பு கேள், உன் குற்றத்தை ஒப்புக்கொள், நபியின் கொடைத்தன்மையை எதிர்பார்த்துக்கொள், புனிதம் மிக்க ஹரம் ஷரீஃபில் பொன்னடி பதித்த பூமான் நபியிடம் புகலிடம் தேடிக்கொள். அவங்களே சொன்ன மொழிபெயர்ப்பு தான் இது. அப்ப மஸ்ஜித் நபவியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் அடியில போய் புனிதம் மிக்க ஹரம் ஷரீஃபில் பொன்னடி பதித்த பூமா நபியிடம் புகலிடம் தேடிக்கொள் என்று அவர்களே மொழிபெயர்த்திருப்பதை நாம் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வின் தூதரிடம் போய் புகலிடம் தேடு, அவரிடம் போய் பாவ மன்னிப்பு தேடு, அவரிடம் போய் மன்னிப்பு கேளு என்ற அந்த வாசகத்தை மௌலூதி ஷரீஃபில், மௌலூத் கிதாபிலே, அந்த சுபஹான மௌலிதிலே அவர்கள் எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி தொடர்ந்து அன்னி அபீதுன் ஜலீல் மின் அஸரத் அஸ்தகீல் என்கிறார்கள். அந்த பாடலில் வரக்கூடிய வார்த்தை அன்னி அபீதுன் ஜலீல், நான் நிச்சயமாக ஒரு இழிவான சிற்றடியானாவேன். மின் அஸரத் தகீல் என்கிறான். என்ன சொல்கிறார்? என் குற்றங்களிலிருந்து என்னை நீக்கிவிட கோருகிறேன் அப்படிங்கிறார். அது அவங்களே சொன்ன மொழிபெயர்ப்பு தான். நான் இழிவான ஒரு சிற்றடியானாவேன், என் குற்றங்களிலிருந்து என்னை நீக்கிவிட கோருகிறேன் அப்படிங்கிற அந்த வாசகம்.
அடுத்த வாசகத்தை பாருங்க. وَعَطِفَ عَلَيَّ بِعَفْوٍ مِنْكَ وَعَطِفْ عَلَيَّ بِعَفْوٍ مِنْكَ يَشْمُلُنِي فَإِنَّنِي عَنْكَ يَا مَوْلَايَ لَمْ أَحِيدْ. அதனுடைய அர்த்தம் அவங்களே சொல்லக்கூடியது. என் எஜமான் ஆனவரே, ஏற்றமிகு நுமைந்தவீரே, அந்நியரே, நிச்சயமாய் அலையேனே. அதாவது தமிழ்ல அடுக்குமொழியில எழுதிக்கிறாங்க, என் எஜமான் ஆனவரே, எஜமானரே, ஏற்றமிகு நுமைந்தவிர அந்நியரை நிச்சயமாய் நான் அலையேனே. அதாவது உன்னை தவிர அந்நியரை நான் ஒரு நாளும் அழைக்க மாட்டேனே. ஆதலினால் மன்னவரே, ஆதலினால் மன்னவரே, தங்களுயர் மன்னிக்கும் அரிய பண்பால் என்னிடத்தில் கழிவிறக்கம் என்றென்றும் கொட்டுவீர், என்னை மன்னித்து விடுவீர். அழகான தமிழ் அவங்க எழுதிக்கிறாங்க. அவங்களே சான்று பகுறாங்க, நபிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. இந்த மௌலூத் ஷரீஃபில் பாருங்க, அடுத்த வரி பாருங்க. அந்த சத்தாருல் மசாவி ஒ முகீலுல் அகராத்தி, எம்மில் நிகழும் தீங்குகளை இதமாய் மறைப்பவர் தாங்களன்றோ, நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுவர் தாங்களன்றோ. அவங்களே மொழிபெயர்த்தது. அப்ப என் தீங்குகளை மறைப்பவர் நீங்க தான். ஒ முகீலுல் அகராத், நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவரும் நீங்கள் தான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு, நீங்க தான் பாவத்தை மன்னிப்பீங்க, நீங்க தான் குறைய மன்னிப்பீங்க, நீங்க தான் என்ன செய்வீங்க, எனக்கு மோட்சம் தருவீங்க, உங்க காலடியில வர்றோம், கபர் அடியில போங்க, அவர் அடக்கப்பட்ட இடத்துல போங்க, கேளுங்க என்றெல்லாம் இந்த வாசகம், இந்த மௌலூத் வரிகள் இருக்கிறதே. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமர்ல 53வது வசனத்துல சொல்லி காட்டுறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தேவாசகம் பாருங்க, யா மன்த மாதா வஜ்தரம் துபு வஅ்தரி வர்ஜுல் கரம் என்று அவர்கள் சொன்னார்கள். பாவம் செஞ்சவனே, தவறு இழைத்தவனே, உன் பாவத்தை ஒத்துக்கொள், பச்சாதப்பட்டு இந்த கபரிலே அடக்கப்பட்டவரிடம் வந்துகள் என்று அவர்களே மொழிபெயர்ப்பு செய்தார்களே. அந்த மௌலூதிலே வரக்கூடிய வாசகத்துக்கு ஒப்பான ஒரு வாசகம் அல்லாஹ் சூரத்து ஜுமர் 53வது வசனத்திலே சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவம் செய்தவர்களே, பாவம் செய்த நடிகார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அங்க சொல்றாங்க கபர்கிட்ட போ, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேளுண்டு. இங்க என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பில நிராசை அடைஞ்சிடாத. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிப்பவன். இன்னஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவம் மன்னித்து இரக்கம் காட்டக்கூடியவன். அப்படி என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கிறோம். சூரா அல் காஃபிர் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், காஃபிருல் ذنبி வ காபிலித் தௌபி ஷதீதில் இகாபி தித் தௌலி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பாவத்தை மன்னிப்பவனும் தௌபாவை மன்னிப்பு கேட்பதை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும். அல்லாஹ் தஆலா தண்டிப்பதில் கடுமையானவனும் தித் தௌலி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், தண்டிப்பதில் கடுமையானவனும் தயை மிக்கவனும் அல்லாஹ்வாக இருக்கும். லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. இலைஹில் மசீர், அவனிடமே மீட்சி இருக்கிறது என்று சூரா அல் காஃபிர் 3வது வசனத்தில் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் தான் மன்னிப்பான், அவனிடத்துல தான் மீட்சி. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆல இம்ரானினுடைய 135வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். பாவங்கள் செய்து விட்டவர்கள், மானக்கேடான விடயத்தை செய்து விட்டவர்கள் அல்லாஹ்வை எண்ணி அஞ்சிக் கொள்வார்கள். வஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் பாவத்தை மன்னிப்பதற்கு என்று அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் சொல்றான். அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிப்பதற்கு யார் இருக்கிறாங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு எதிராகவே இந்த சுப்ஹான மௌலூத் இருக்கிறது. அதை பள்ளிகளிலே ஓதுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், அதுக்கு கரண்ட் பில்லு கட்ட சந்தா கொடுக்கிறோம். இதை ஓதக்கூடிய மௌலைமார்கள் அவர்களே மொழிபெயர்த்தான் காத்துட்டாங்க. நாங்க மொழிபெயர்த்தா வேணுமென்று திருவடைச்சேன்னு சொல்லுவாங்க. இணையதளத்துல அவங்களுடைய வெப்சைட்ல அவங்களே மொழிபெயர்த்து போட்டதுதான் போட்டு காட்டுறேன். அவங்களே சரியாத்தான் மொழிபெயர்த்திக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பொதுமக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நம்ம எல்லாம் மார்க்கத்தை விட்டு அவ்வளவுக்கு முரணானவர்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியுமே.
பள்ளியில தொழு வச்சுட்டு அசரத்து துவா ஓதுறார், கூட்டு துவா ஓதுறார். தமிழ்ல நபி அவர்களே எங்கள் பாவத்தை மன்னித்து விடுங்கள்னு துவாதுன்னா அப்படி பேரும் எழும்புவோமே. நம்ம என்ன நீ நபி கிட்ட கேட்கிறப்பமே அந்த அளவுக்கு தெளிவு நம்மகிட்ட இருக்குது, இவங்கள்ட்ட இல்லையே. இதை ஓதக்கூடிய இந்த உலமா சாப் என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட இல்லையே. நபிக்கிட்ட போய் துவா கேட்கிறாங்களே. நம்ம சையதுல் இஸ்திக்பார் ஓதுறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك. அதை ஓதி காட்டுறோம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ அபூ பிதன்பி, என் பாவங்களை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னித்து விடுங்கள். ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் என் பாவத்தை மன்னிக்க முடியாதுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. யா அல்லாஹ் உன்னை தவிர என் பாவத்தை மன்னிக்க யாரும் இல்ல. இத ஓதுறாங்க, நமக்கு ஓத சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கணும் அப்படி நமக்கு கேட்க சொல்றாங்க. நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? மௌலூது என்ற பெயரில அர்த்தம் தெரியாம ஓதக்கூடிய அந்த வாசகங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியதை நாங்க பார்க்கணும். அடுத்து பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா யா ஜாலில் குரூபி, அந்த பாட்டு. அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி, பாவங்களை அகற்றுபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. பாவங்களை அகற்றக்கூடியவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இன்னி இதா மஸ்ஸனி தைமுன் யுரவ்விஊனி, அதுல வரக்கூடிய வாசகத்தை பாருங்க. என்னை திடுக்கிட செய்யும், என்னை திடுக்கிட செய்யும் ஏதேனும் பேடரர்கள் என்னை தீண்டு விடும் போது அகூலு யா சையித சாதாத்தி யா சனதி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய என் சாய்தளமாகிய உங்களையே நான் அழைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கக்கூடிய அந்த வாசகம். அடுத்த வசனத்தை பாருங்க. லாகத் பிஹில் அஸ்பாப் ஃபஜிஅது ஹாதல் பாப் உகப்பிலுல் அதாப் அப்கி ரிதல் அஹ்யா அஹ்பாப் வஸ்ஸாதத்துல் அஹ்யார். அவங்க செஞ்ச மொழிபெயர்ப்பை பாருங்க. எனக்கு உபாயங்கள் நெருக்கடியாகி விட்டன, என் காரணங்கள் எல்லாம் நெருக்கடியாகி விட்டது. ضاقت به الاسباب, எனவே நபியே தங்களின் இந்த வாசலுக்கு நான் வந்து விட்டேன். எங்க ஹரம் ஷரீஃப்ல மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கபர் அடிக்கு போய்தான். இந்த வாசலுக்கு நான் வந்து விட்டேன். தங்களின் வாசலின் இந்த படிகளை முத்தமிடுகிறேன். யார் கலாச்சாரம் இது? படிய முத்தமிடுறது யார் கலாச்சாரம்? உங்கள் வாசலின் இந்த படியை நான் முத்தமிடு, கப்பிலுல் அதாப், படிகளை நான் முத்தமிடுகிறேன். அவங்களே மொழிபெயர்த்ததுதான். நேசர்கள் உடையவும் நல்லவர்களான தலைவர்கள் உடையவும் பொருத்தத்தை தேடுகிறேன். நேசகர்கள் நல்லவர் தலைவர்களின் பொருத்தங்களை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மௌலூது ஷரீஃபினுடைய பாடல்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதை பாருங்க. فَرَّضِّحُوا رُوحِي بِكَشْفِ الْكُرَبِ عِنَايَةً مِنْ فَضْلِكُمْ مُعْتَمَدِي. என்ன அர்த்தம்? எனவே என் கவலையை அகற்றுவதன் மூலமாக என் ஆன்மாவை நிம்மதியுறச் செய்வீராக. என்னால் பற்றி நிற்கப்படுவதற்குரிய நபியே, தங்களின் அருட்கொடையில் இருந்து நான் நாடுகிறேன். நபிக்கிட்ட அருட்கொடையை நாடுகிறார்களாம். கவலையை அகற்றுவதன் மூலமாக என் ஆன்மாவை நிம்மதியுறச் செய்பவரே நபி. அந்த பாடல் வரிகளுக்கு அவங்களே மொழிபெயர்த்து தான் நான் சொல்றேன். فَرَّضِّحُوا رُوحِي بِكَشْفِ الْكُرَبِ عِنَايَةً مِنْ فَضْلِكُمْ مُعْتَمَدِي. இப்படியான அந்த வரி தான் அந்த மௌலூதுல இருக்குது. இப்ப ஒண்ணு விளக்கம் சொல்ல தேவையில்லை. அது அதுல இருக்கிற அந்த வரிகளை மொழிபெயர்த்தாலே போதும், மக்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க, இதுதான் இவ்வளவு காலமா நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் குர்ஆன் மஸா போனா 30 ஜுஸ் ஓதி முடிச்சுட்டு மௌலூது ஓதுறது வேறையா, அதுக்கு வேறையா காசு கொடுத்து ஓதும். அவ்வளோ ஒரு புனிதமா நம்ம வச்சுக்கிட்டோம். அப்ப இது மௌலூது ஷரீஃப்னு சொல்லலாமா? ஷரீஃபா இது குர்ஆனுக்கு எதிராக இருக்குதா இல்லையா? அடுத்த வரியை பாருங்க. ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபிலல் கரகி, மூழ்குவதற்கு முன்னால் இந்த மிஸ்கீனை காப்பாற்றி விடுங்கள். அவங்க எடுத்த வாசகத்தை சொல்றேன். எனவே யான் கவலையில் மூழ்குவதற்கு முன்னேறே இந்த ஏழையை காப்பாற்றுங்கள். அவங்க அழகான தமிழ். பசத்து கஃப ஃபாகத்தி ஒன் நதமி அர்ஜூ ஜஸீல ஃபதலிக்கும் வல் கரமி.
என் வறுமை என் கை சேதமாகிய கைகளை நான் விரித்து விட்டேன். ஆகவே நான் தங்களின் மிகுதியான அருட்கொடை மற்றும் கொடை தன்மையை எதிர்பார்க்கிறேன். அவங்க செஞ்ச மொழி. அப்ப அல்லாஹ்வுடைய திருச்சபையில் அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய அல்லாஹ் கிட்ட போய் நிக்கிறேன், யா அல்லாஹ் என்று கையப்பிடி எனக்கு காப்பாத்து, என் பாவத்தை போக்கு என்று கேட்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்கக்கூடிய வாசகங்கள் இருக்கக்கூடிய இந்த மௌலிது சரியானதா சிந்திச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, அந்த ஹக்கன் கியாசுல் கல்கி அஜ்மஈன், அவ்வளவு பெரிய மோசமான ஷிர்கான வாசகம். இந்த வாசகத்தை சொல்றதுக்கே நாவு கூசுது. என்ன ஒரு வாசகம் பாருங்க, அந்த ஹக்கன் கியாசுல் கல்கி அஜ்மஈன். என்ன, இந்த படைப்பினங்கள் அனைத்தையும் ரட்சிப்பவர் உண்மையாக நீங்களே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தான் எல்லா படைப்பினங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன். அல்லாஹ் சூரா அல்-ஹூத் 6வது வசனத்துல சொல்றான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பு என்னிடம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிட்ட இருக்கேங்களாம். என்ன சொல்றாங்க, அந்த ஹக்கன் கியாசுல் கல்கி அஜ்மஈன், நீங்க தான், தாங்கள் தான் படைப்பினங்கள் அனைத்துக்கும் அருள் செய்பவர், ரிஸ்க் அளிப்பவர், கௌசு செய்பவர், அவ்வளவு ரிஸ்க் கொடுப்பவர் நீங்க தான். அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஸகாமி. என்ன அர்த்தம்? மெய்யாக படைப்புகள் எல்லாம் மெய்க்காவல் தாங்கள் தான், நோய்களை குணமாக்குவவரே மீதும் நோய்களை குணமாக்குவரே உம் மீது சலாம். அந்த தமிழ் அவங்க சொன்னதை சொல்றேன். மெய்யாக படைப்புகள் எல்லாம் மெய்க்காவல் தாங்களே, எல்லா படைப்புகளுக்கும் நீங்க தான் காவல். நோய்களை குணமாக்குவவரே உம் மீது சலாம். அவங்க சொன்ன தமிழ், நோய்களை குணமாக்குவவரே உங்கள் மீது சலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நோயை குணமாக்குவாங்க? படைப்புகள் எல்லாம் அவருடைய காவல்ல இருக்குத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவல்ல. எவ்வளவு ஷிர்கான வாசகம் இது! அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு எதிராக ஓதப்படக்கூடிய இந்த சுப்ஹான மௌலிது ஓதலாமா? இதுக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க. அப்துல் குர்சி குர்ஆன் ஓதக்கல கூட எப்படி வேணும்னா உட்கார்ந்துருவாங்க. ஆனா இந்த ஷிர்க, இந்த குப்பையை ஓதுறதுக்கு வெள்ள விரிச்சு, மனம் பூசி, கற்கண்டு கொடுத்து நாக்கை இனிக்க வச்சு, இந்த குப்பையை ஓதி முடிச்சவனுக்கு தொண்டைக்குள்ள ருசியா கொடுக்கறதுக்கு நார்சா கொடுத்து, இதுக்கு கண்ணுல ஒத்தி, மூக்குல ஒத்தி, மைக்கு போட்டு, இதை உட்கார்ந்துக்கிட்டு ஆலி சாக்கள் தொப்பியை போட்டுக்கிட்டு, என்ன அரபு தெரிஞ்சவனுக்கு? அவங்களுக்கு அரபு தெரியான்னு சொல்ல முடியாது, தெரியுது. தமிழ் அழகா மொழிபெயர்த்திக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டே செய்ய வேண்டாம், வேணுமென்றே இந்த மார்க்கத்தை விட்டு மக்களை வெளியில கொண்டு வராங்களா? இல்ல, என்ன கொள்கை இது? அப்ப புரியணும். நம்ம கிட்ட நடிக்கிறாங்க. இவங்களுடைய உண்மையான கொள்கை என்ன தெரியுமா? நூரே முஹம்மது நபி அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். அல்லாஹ் அந்தஸ்தை கொண்டு வைக்கிறார். முஹம்மது நபி தான் அல்லாஹ். அத்வைதம். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளி ஆட்டம் எங்கு நோக்கி நாம் அன்றி வேறில்லை என்று அத்வைதிகள் சொன்னார்களே, அந்த கொள்கை தான் இது. எல்லாத்திலும் அவனே, எல்லாமாக அவனே, முஹம்மதும் அவரே என்று சொன்ன கொள்கையை மறைத்துக் கொண்டு நம்மிடத்தில் இந்த மௌலிது ஓத பார்க்கிறார்கள். வலவ் தகூனு ஸகீமா லதைஹி புர்உ ஸகாமி. என்ன அர்த்தம்? நீ நோயாளியாக இருப்பதால் நபி ஸல் அவர்களிடம் நோயின் நிவாரணம் இருக்கிறது. நபி நோய் நிவாரணம் தருவாங்களாம். முஸ்தஷ்ஃபிஅன் நஸீல ஹாதல் ஹரமி ஃபலாஹிலூனி பிதவாமில் மததி. என்ன அர்த்தம்? மதீனாவெனும் இந்த மகத்தான பூமியில் இறங்கிய நபியே, தங்களின் பரிந்துரையை தேடியவனாக தங்கள் முன் நிற்கிறேன். எனவே நிரந்தர நல்லுதவி செய்வதின் மூலமாக என்பால் கடைக்கண் பார்வையை செலுத்துவீர்களாக. அவங்க செஞ்ச மொழிபெயர்ப்பு தான். அப்ப அல்லாஹ் கிட்ட கேட்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய இந்த வாசகத்தை பாருங்க. அன்புக்குரியவர்களே, ஆல இம்ரானினுடைய 126வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமன் நஸ்ரு இல்லா மின் இன்டில்லாஹில் அஸீஸில் ஹகீம். அல்லாஹ்விடத்தில் அல்லாமல் வேறு எவரிடத்திலும் உதவி இருக்காது. அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் உதவி இருக்கும். அவன்தான் வல்லமையுடையவன், ஞானமுடையவன். அல் அஸீஸுல் ஹகீம். அந்த அல்லாஹ்விடத்தில் அல்லாமல் வேறு உதவி எங்கும் இல்லை என்று அல்லாஹ் ஆல இம்ரானுடைய 126வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஆல இம்ரான் 160வது வசனத்துல சொல்லி காட்டுறான், இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அந்த மூமின்களே,
அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானானால் உங்களை வெல்பவர் எவரும் இருக்க முடியாது. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்? உண்மையான மூமின்கள் அல்லாஹ் மீதே பரம் சாட்டுவார்கள். அல்லாஹ் கிட்ட தான் கேட்பாங்க, அல்லாஹ் மீது தான் பரம் சாட்டுவாங்க. உதவி அல்லாஹ் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஆல இம்ரானுடைய 160வது வசனம். சூரா அல் அன்ஆமினுடைய 64வது வசனம், குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின் சும்ம அன்தும் துஷ்ரிகூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இதிலிருந்தும் இன்னும் மற்றெல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ்வே, பின்னர் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே என்று அல்லாஹ் தஆலா வியந்து கேட்கிறான். சூரா அல் அன்ஆம் 64வது வசனத்திலே. அதே மாதிரி சூரா அஷ்-ஷூராவுல 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயிட்டிருந்தால் அவனே என்னை குணமாக்குவவன் என்று அல்லாஹ்விடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிக்கார். அல்லாஹ் தான் குணமாக்குறவன். இது மாதிரி 8வது அத்தியாயம் 10வது வசனம், 67வது அத்தியாயம் 20வது வசனம், 6வது அத்தியாயம் 14வது வசனம், 10வது அத்தியாயம் 49வது வசனம், 27வது அத்தியாயம் 62வது வசனம், 14வது அத்தியாயம் 56வது வசனம், 35வது அத்தியாயம் 13, 14வது வசனம், 34வது அத்தியாயம் 22வது வசனம் போன்ற வசனங்கள், இன்னும் பல வசனங்களிலும் அல்லாஹ் தான் நோயை நீக்குவன், அல்லாஹ் தான் உதவி செய்கிறவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்ற வாசகங்களை எல்லாம் அல்லாஹ் கொட்டி தீர்க்கிறான். நாம் நோயாளிக்கு ஓதக்கூடிய துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்பனா ஸதீபில் வஷ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபா லா யுகாதிர் ஸகமா. மனிதர்களின் இரட்சகனே, நோயை பிணியை போக்கிவிடு, நீதான் நோயை குணமாக்குவன், உன்னை தவிர நோயை குணமாக்குவன் வேறு யாரும் இல்லை, என் நோயை குணமாக்கிவிடு, இருந்த தடயமும் இல்லாமல் ஆக்கிவிடு என்று ஓதக்கூடிய துஆவை சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை முஹம்மது நபியிடம், முஹம்மது நபியை கண்ணியப்படுத்துறோம், அதுக்காக அல்லாஹ் அந்தஸ்துல கொண்டு வைக்க முடியாது. முஹம்மது நபியை கண்ணியப்படுத்துறோம், உயிரை விட மேலா மதிக்கணும். யாரு சொன்னா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது. இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்கள் நபியை கேவலப்படுத்த, இது கேவலமா? நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. ஒரு ஆளை புகழ்றாருன்னா அளவுக்கு புகழணும். சாச்சாவை சாச்சாவா புகழ்ந்தா தான் நீ கண்ணியப்படுத்துற. சாச்சாவை வாப்பாண்டா உமாவை கேவலப்படுத்துற. நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழணும். அல்லாஹ் அந்தஸ்துக்கு கொண்டு போனா நீ கேவலப்படுத்திட்ட, அல்லாஹ்வை கேவலப்படுத்திட்ட. நபி அதைத்தான் தடுத்தாங்க. ஏன்னா அவங்க லாத்து, உஸ்ஸா, யகூது, சுவாய், நஸ்ரு, வத்து போன்ற சிலைகளை எல்லாம் அல்லாஹ் அந்தஸ்துக்கு வைத்திருந்தவர்களை தடுத்து அல்லாஹ் வேறு சிலைகள் வேறு என்று சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வெறும் கற்கள் என்று சொன்னவர்கள். வெறும் நல்லடியார்களாக இருந்துட்டு போகட்டும், அவர்களிடம் போய் மன்றாட வேண்டாம், துஆ கேட்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹவுலாய் ஷுபஹானா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்பவர்கள், அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றார்கள். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்களை நாங்கள் வணங்குவது எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பதற்காக கடவுள் என்று சொல்லவில்லை என்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் தடுத்தான். இதைத்தான் என்று செய்கின்றார். இதை சொல்ல வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் அந்தஸ்துக்கு கொண்டு போய் இந்த மௌலூத் ஷரீஃபுகள் வைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு படு மோசமான செயலை செய்கின்றார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாதுங்களாம். அல்லாஹ்வை தவிர மறைமுகமான ஞானம் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா சூரா நம்ல் 65வது வசனத்துல சொல்றான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் இருப்பவர்கள் யாருமே மறைமுகமான ஞானத்தை அறிய மாட்டார், அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒமா யஷ்உரூன ஐயான, அந்த அவர்கள் எப்போது மறுமை நாள் வெறும் என்பதையும் அவர்கள் ஐயான யுபஅஸூன், எப்போது அவர்கள் மறுமை நாள் வெறும் எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா நம்ல் 65வது வசனத்திலே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரா அல் அன்ஆமினுடைய 50வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, குல் லா அகூலு லக்கும் இன்டி ஹஸாயினுல்லாஹ், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை என்று நபியே நீங்க சொல்லுங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வின் ஹஸாயின் பொக்கிஷங்கள் என்னிடம் இல்லை. வலா யஅலமுல் கைப்,
மறைமுகமான ஞானத்தை நான் அறிய மாட்டேன். வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் ஒரு மலக் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை என்று நபியே சொல்லுங்க. ஏன்னா அப்படி எதிர்பார்த்தாங்க அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தா ஒரு மலக்கா இருக்கணும், மறைமுகமான ஞானம் இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான், லா அகூலு லக்கும் இன்டி ஹஸாயின், அல்லாஹ்வினுடைய ஹஸானாக்கள் என்னிடம் இல்லை, நான் மறைமுகமான ஞானம் அறிஞரன் இல்லை. வலா அகூலு லக்கும் இன்னி மலக், நான் மலக் என்று உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இன் நத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வந்த வஹ்யத்தான் நான் பின்பற்றேன்டாங்க. சில நேரம் ரசூலுல்லாஹ் நடக்க போறது சொல்லுவாங்க, அது அவருக்கு மறைமுகமான ஞானம் இல்லை, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா இப்படி நடக்கும்னு சொன்னாங்க. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததை தவிர வேறு எதுவுமே இல்லை. குல் ஹல் யஸ்தவில் அமா, அவங்க உல் பசீர், கண்ணு தெரியாதவரும் கண்ணு தெரிஞ்சவரும் சமனாகவார்களா என்று நபியை நீங்க கேளுங்க. அஃபலா தத்தஃபக்கரூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று நபியே நீங்க கேளுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கார். அப்ப மறைமுகமான ஞானம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மௌலூத் ஷரீஃபில் என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆலிமு சிர்ரி வாஃபா, அகமிய ரகசியம் அறிபவரே, ஆலிய மர்மம் அறியவரே. அவங்க தமிழ்ல நான் சொல்றேன், அகமிய ரகசியம் அறிபவரே, ஆலிய மர்மம் அறிபவரே. இதுல என்ன சாதிக்கு, ஆலிமு சிர்ரி வாஃபா, ரகசியமானதும் மறைந்திருப்பதையும் அறிபவரே என்று இருக்குது. இப்ப மௌலூத் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமான ஞானம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நபியையே சொல்றான், லா இல்முல் கைப், எனக்கு மறைமுகமான ஞானம் இல்லைன்னு மக்கள்கிட்ட பகிரங்கமா சொல்லுங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொன்ன தப்ப மௌலூத் சரியா? ரெண்டுல ஒன்று தானே சரி. குர்ஆன் சரி என்றால், குர்ஆன் ஹக் என்றால், குர்ஆன் இறைவேதம் என்றால், மௌலூத் ஷரீஃப் என்பது தூக்கி வீசப்பட வேண்டிய ஒன்று. இவங்க ஷரீஃப் என்று பெயர் வச்சுக்கிட்டாங்க, கண்ணியத்துக்குரிய மௌலூத் தான். எவ்வளவு பெரிய குப்பை அரபுல இருந்தா எல்லாமே மார்க்கமாயிருமா? ஆலிம்கள் ஓதினால் அது மார்க்கமாயிருமா? இவர்கள் கொள்கையில் வேறுபட்டவர்கள், அதனால் நம்மை மாறுபட வைக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைக்க வேண்டும். இந்த தெளிவு மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். இந்த தவறான கொள்கையிலிருந்து, ஷிர்கான வாசகங்களில் இருந்தும், இந்த இபாதத்துக்கள் என்று இவர்கள் உருவாக்கிய இந்த பித்அத்துக்களில் இருந்தும் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.